இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 8th ஹிஸ்ட்ரியில் கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் மக்களின் புரட்சி இந்தியாவில் கல்வி வளர்ச்சி இந்த லெசன்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான ஆன்சர் கீ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இன்னும் இந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணலன்னா டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் வித் ஆன்சரோட உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்கள் நேம் சொல்லி டெஸ்ட் பேட்ச் பிடிஎஃப்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் சொல்கிறோம். 1765 வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசா ஆகிய பகுதிகளில் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றவர் ராபர்ட் கிளைவ். மகள்வாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1822. மகள்வாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பனா 1822. பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது? 1900. எத்திட்டத்தில் தரசு நிலங்கள், காடுகள் விவசாய நிலங்களாக மாற்றப்பட்டன. நிலையான நிலவரி திட்டம். ஆங்கிலேய இறக்குமதி பொருட்களால் இந்தியாவின் எத்தொழில்கள் மறைந்தன? இந்திய குடிசை தொழில். ஆங்கிலேய இறக்குமதி பொருட்களால் இந்தியாவின் எத்தொழில்கள் மறைந்தன? இந்திய குடிசை தொழில். சம்பரன் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1917 முதல் 1918. இந்தியாவில் ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் பூலிதேவர். இந்தியாவில் ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் யார்னா பூலிதேவர். நெற்கட்டும் செவலையை பூலிதேவர் மீண்டும் கைப்பற்றியது எப்பொழுதுன்னு கேட்டிருக்காங்க. 1764. நெற்கட்டும் செவலையை மீண்டும் பூலிதேவர் கைப்பற்றிய ஆண்டு எப்பனா 1764. விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் தெற்கில் தங்கள் வேளாண்மையை நிறுவியவர்கள் முகலாயர்கள். நவாப் முகலாயர்களின் பிரதிநிதியாக முகலாயர்கள் எந்த மாநிலத்தில் செயல்பட்டனர்? கர்நாடகா. தென்னிந்தியாவின் கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பில் இணைய மறுத்த பாளையம் சிவகிரி. தென்னிந்தியாவின் கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பில் இணைய மறுத்த பாளையம் எதுனா சிவகிரி. இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் பெண் வேலு நாச்சியார். இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் பெண் யாருன்னு கேட்டிருக்காங்க, வேலு நாச்சியார். சிவகங்கை சிங்கம் என அழைக்கப்பட்டவர் சின்னமருது. ரயத்துவாரி முறை எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1820. ரயத்துவாரி முறை எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1820. யாருடைய தலைமையில் ஆங்கில படைகள் மீண்டும் பாஞ்சாலக்குறிச்சி கோட்டையை தன்வசப்படுத்தியது? காலின் மெக்காலே. யாருடைய தலைமையில்னா காலின் மெக்காலே தலைமையில். மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1801. சேலம், கோயம்புத்தூர், திண்டுக்கல், கரூர் ஆகிய ஊர்கள் எப்படி அழைக்கப்படுகிறது? கொங்கு மண்டலம். தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் பயிற்சி மையமாக திகழ்ந்தது வேலூர் கோட்டை. பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1956. பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பனா
1956. சர் சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை மதராஸ் மாகாணத்தில் எந்த ஆண்டு பொது வழிகாட்டும் துறையை ஏற்படுத்தியது? 1854. சர் சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை மதராஸ் மாகாணத்தில் எந்த ஆண்டு பொது வழிகாட்டும் துறையை ஏற்படுத்தியதுனா 1854. 1857 ஆண்டின் புரட்சிக்கு ஆங்கிலேயரின் எந்த செயல் முக்கிய காரணமாக இருந்தது? பொருளாதார ரீதியான சுரண்டல். 1857 ஆண்டின் புரட்சிக்கு ஆங்கிலேயரின் எந்த செயல் முக்கிய காரணமாக இருந்ததுன்னா பொருளாதார ரீதியான சுரண்டல். ஆங்கிலேய வரலாற்று ஆசிரியர்களின் கூற்றுப்படி 1857 நடைபெற்ற புரட்சியில் கலந்து கொண்ட தலைவர்களின் மிகவும் துணிச்சலானவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜான்சி ராணி லட்சுமிபாய். மதிய உணவு திட்டம் சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தப்பட்ட ஆண்டு 1982. மதிய உணவு திட்டம் சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தப்பட்ட ஆண்டு எப்பனா 1982. வித் என்பதன் பொருள் அறிதல். டெல்லியில் ஒரு மதராசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் இல்துமிஸ். 1986 உருவாக்கப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு திருத்தி அமைக்கப்பட்டது? 1992. 1986 உருவாக்கப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு திருத்தி அமைக்கப்பட்டதுன்னா 1992. வணிகம் செய்வதற்காக வந்த ஐரோப்பியர்கள் இந்தியாவில் எவற்றை நிறுவினர்? வர்த்தக நிறுவனங்கள். ஐரோப்பியர்கள் கோவாவில் எந்த ஆண்டு முதல் கல்லூரியை கட்டினர்? 1575. தரங்கம்பாடியில் 20 இலவச பள்ளிகளை நிறுவியவர் டாக்டர் CS ஜான். தரங்கம்பாடியில் 20 இலவச பள்ளிகளை நிறுவியவர் யார்னா டாக்டர் CS ஜான். கல்கத்தாவில் முதல் பேராயரான யார் ஒரு மிஷனரி கல்லூரியை கல்கத்தாவில் நிறுவினார்? டாக்டர் மிடில்டன். வட்டார மொழி கல்வியினை தீவிரமாக முன்மொழிந்த ஆங்கிலேயர் மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்பின்ஸ்டன். ஹண்டர் கல்விக்குழு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1882. ஹண்டர் கல்விக்குழு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1882. பல்கலைக்கழக கல்வி குறித்து அறிக்கை தயாரிக்க யாருடைய கல்விக்குழு நியமிக்கப்பட்டது? டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டது? 1948. இந்திய அரசின் எந்த இயக்கம் முதன்மை திட்டமாகும்? அனைவருக்கும் கல்வி. இந்திய அரசின் எந்த இயக்கம் முதன்மை திட்டமாகும்னு கேட்டிருக்காங்க. அனைவருக்கும் கல்வி. 11ஆம் ஐந்தாண்டு திட்ட காலத்தில் செயல்படுத்தப்பட்ட கல்வி திட்டம் அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம். 11ஆம் ஐந்தாண்டு திட்ட காலத்தில் செயல்படுத்தப்பட்ட கல்வி திட்டம் எதுனா அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம். தேசிய கல்விக் கொள்கையை வரைவதற்கான ஒரு குழு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தால் எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டது? 2017. சோழர் காலத்தில் நூலகத்தை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு திருவிடைக்காலை.
சோழர் காலத்தில் நூலகத்தை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எதுனா திருவிடைக்காளை. ஆங்கில மொழி பாடம் தவிர அனைத்து பாடங்களும் தமிழ் மொழியிலேயே கற்பிக்கப்பட்ட ஆண்டு 1938. காந்தி கிராம கிராமிய கல்லூரி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1975.